வாழ்க வளமுடன். இன்றைக்கி ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம பார்க்க போகிறது பேசிஸ் ஃபார்முலாவில் 4வது இது பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் ரேஷியோ எப்படி மாறுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் எத்தனை குவாட்ரண்ட்னா 4 குவாட்ரண்ட் இருக்குது. மொத்தம் எத்தனை குவாட்ரண்ட்? 4 குவாட்ரண்ட் இருக்குது. அதில் அதாவது அந்த குவாட்ரண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கிராஃப் தெரியும். நம்மளுக்கு ஆல்ரெடி கிராஃப் தெரியும். அதில் ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். நல்லா தெரியும். ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வலது பக்கம் பாசிட்டிவாக வரும். 0க்கு வலது பக்கம் ரைட் சைடு பாசிட்டிவாக வரும், லெஃப்ட் சைடு நெகட்டிவாக வரும். அதே மாதிரி கிராஃபில் கீழே நெகட்டிவாக வரும். ஒய் ஆக்சிஸில் கீழே நெகட்டிவாக வரும், மேலே பாசிட்டிவாக வரும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 குவாட்ரண்ட்டையும் பிரிக்க போகிறோம். எப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுங்கிறது இந்த தான். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. எப்போவுமே நம்ம எழுதும்போது எக்ஸோட வேல்யூவை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எக்ஸு கமா ஒய், ஒய்ன்னு பார்க்கும்போது எக்ஸு என்ன இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி ஒய்யும் பாசிட்டிவில் இருக்குது. அப்போது ரெண்டும் சேரும்போது பாசிட்டிவ் தான் வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வர எல்லாமே என்ன வரும், பாசிட்டிவில் வரும். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்யும் வரும். அதே இது லெஃப்ட் சைடு வந்துடுது. செகண்ட் குவாட்ரண்ட் லெஃப்ட் சைடு வந்துடுறதுனால எக்ஸு நெகட்டிவில் வந்துடும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸு தானே எழுதுவோம். அப்போது நெகட்டிவ் எக்ஸு மைனஸ் எக்ஸு, அப்போ நெகட்டிவ் வரும். ஒய் ஆல்சோ பாசிட்டிவ், அப்போது ஒய் பாசிட்டிவ். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் பாசிட்டிவ், மைனஸ் ப்ளஸ்ஸு. தேர்ட் குவாட்ரண்ட் பார்க்கும்போது கீழே வந்துடுது. வரும்போது எக்ஸும் ஒய்யும் என்ன ஆயிடுது, நெகட்டிவில் போயிடுது. எக்ஸும் ஒய்யும் நெகட்டிவில் போயிடுது. அப்போ நம்மளுக்கு மைனஸ் வந்துடுது. ஓகேவா? அதே இது ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்க்குறோம். ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்க்கும்போது எக்ஸு என்ன ஆயிடுது, பாசிட்டிவில் வந்துடுது. அப்போ எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவில் வர்றதுனால மைனஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ப்ளஸ் மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு ப்ளஸ்ஸு, செகண்ட் குவாட்ரண்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, தேர்ட் குவாட்ரண்ட்டு மைனஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ இந்த குவாட்ரண்ட்டு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்